ரொம்ப நாளா இங்க தான் சாப்பிடுறாங்க. நல்ல ஃபுட்டா இருக்கு. அஃபோர்டபுள் ரேட்டா இருக்கு. நாங்க இங்க பிஜில தான் ஸ்டே பண்றோம். அப்போ நாங்க இங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க ஃபிஷ் நல்லா இருக்கும், ப்ரான்ஸ் நல்லா இருக்கும். ப்ரான்ஸ் கறி 50 rupees தான் இருக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட்ன்றதால இங்கே வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹோம் ஃபுட்டாக இருக்கும், வீட்டு சாப்பாடாட்டம் இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் தென் எந்த ஒரு இந்த ப்ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே ஒன்றும் கலக்கல மாட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சைடு வந்திருக்கோம். நம்ம ஈசிஆர் சைடு வந்து ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஈசிஆர் வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 வீடியோ தான் பண்ணியிருந்தேன். அப்போவே இந்த கடை வந்து ட்ரை பண்ண நினச்சேன். பட் ஆனால் வந்து அப்போ அந்த ஷாப் வந்து ஏதோ கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சு. மேபி அன்னைக்கு க்ளோஸ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ ஈசிஆர் பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். ஸோ இந்த ஷாப் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காணத்தூர் அந்த சிக்னலில் அந்த போலீஸ் புத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பிஸ்மில்லா ஹோட்டல்ன்றது ஒரு ரோட் கடை தாங்க வந்திருக்கோம். ரோட் கடையில் சின்ன ஹோட்டல் மாதிரியே இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கடையிலும் அப்பளம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சைட் டிஷ்ஷாக. இங்கே வந்து அப்பளம் கிடையாது சைட் டிஷ்ஷாக. சைட் டிஷ்க்கு அப்பளம் பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துட்றாங்க. அதாவது அப்பளம் வந்து நிறைய பேர் வந்து நமுத்து போயிடுது எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துட்றாங்களாம். இன்னொன்று வந்து ஃப்ரான் 50 ரூபா, சிக்கன் 50 ரூபா, பீஃப் 50 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க. சைட் டிஷ் எல்லாமே சிக்கனு, பீஃபு, ஃப்ரான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து டெய்லி வந்து ரேட்ஸ் மாறும். இன்றைக்கி நான் வந்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து ரேட்டு மேபி ஃபியூச்சர் ஒரு நாள் ஃபிஷ் ரேட்டை பொறுத்து கூட மாறும், சைஸை பொறுத்து மாறும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். அதுவும் ஈசிஆர் சைடில் இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே போய் நம்ம எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எல்லாமே போய் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பேர் சொல்லுங்கள், கடையை என் பேர் சாஜிதா. கடை பேர் வந்து பிஸ்மில்லா ஃபுட்வேர். ஃபர்ஸ்ட் அது கடை இருந்துச்சு, அதுதான் அது பேர் வந்துச்சு பிஸ்மில்லா ஹோட்டல். இது கடை வந்து 12 வருஷமா இருக்கு. சாயங்காலம் மட்டும் பீஃப், தவா பீஃபு, சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம், பீஃப் எல்லாம் சாம்பார் போடுவேன். இப்போ இது 2 வருஷமாக தான் சாப்பாடு கடை போடுறேன். ஒரு 5 கிலோ ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 10 கிலோ போகுது. அதிகமாக பண்ணலாம் முடியல, நல்லா சேல்ஸ் ஆகுது. நாங்கள் லேடிஸ் தான், ஜென்ஸ் இல்லை. அதுக்கு தான் அவ்வளோதான் பண்ண முடியுது. ஒரு சாப்பாடு வந்து பார்சல் 80 ரூபா, சாப்பிட்டோன்னா 70, அன்லிமிட்டெட் சாப்பாடு. அதுக்கு 6 ஐட்டம் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்பளம் கொடுக்குறதில்ல, அப்பளம் பதில் சிக்கன் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்பளம் கொடுக்குறது ஏன்னா சில பேர் நம்புத்து போயிடும், சில பேர் பிடிக்காது. அதுக்கு பதில் சிக்கன்னு. 6 ஐட்டம் வந்து மீன்ஸ் எல்லாம் சாம்பார், ரசம், மோர், சிக்கன்னு, பொரியல், உருளைக்கிழங்கு, ஒரு நாள் கீரை கூட்டு, அது மாதிரி மோர், ரசம், அவ்வளோதான். 6 ஐட்டம் கொடுப்பாங்க. விலை கம்மி தான். இப்போ மீன் பாருங்கள், இது 30 ரூபா தான் மீன். முட்டை 15, கறியோட 10 ரூபா, எறா 50 ரூபா தான். எறா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பீஃபு எல்லாம் 50 ரூபா தான். அது மேலே இல்லை. அதான் சார், வீட்டு சாப்பாடு தான். மசாலாலாம் அஜினமோட்டோ, சோடா மாவு எல்லாம் வீட்டு மசாலா தான். எல்லாமே எல்லாம் 5 கிலோ 6 கிலோ அரைச்சி வச்சுப்பேன், வறுத்து. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 7 மணிலேருந்து, சமையல் பண்ணுறது 9 மணிலேருந்து பண்ணேன். ஒரு 3 ஹவர் ஆகும். 10 ஐட்டம் இருக்குல்ல. எறா தொக்கு இருக்குது, சிக்கன் இருக்குது, கேவலாம் எறா இருக்குது, சிக்கன்னு, பீஃபு, முட்டை தொக்கு, மீன் ஃப்ரை இருக்குது, பீஃப் தொக்கு இருக்குது, சிக்கன் கிரேவி, சிக்கன் விற்கிறது கூட இருக்குது, ஃப்ரீ கூட சாப்பாடு கூட கொடுப்பாங்க. நாங்கள் வேறு யாரும் இல்லை, பசங்க தான். 3 பொண்ணு ஒரு பேத்தி, பசங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப இருக்குது. அந்த பசங்க பண்ணலன்னா நான் பண்ண முடியாது. பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட் இருக்குது. கடை டைம் வந்து ஸ்டார்டிங் வந்து 12லேருந்து சாப்பிட 3, அப்புறமா சாயங்காலம் வந்து 6 மணிலேருந்து 10:30 மணி. லொக்கேஷன் வந்து காணத்தூர், ஈசிஆர் ரோட்டில் காணத்தூர் செக் போஸ்ட் தாண்ட உடனே இது போலீஸ் புத்து யூட்டன் பண்ணால் எதிரில் தான் இருக்குது கடை.
ஹாய். எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்றீங்க? ஃபுட்டு எப்படி? ரொம்ப நாளாக இங்கே தான் சாப்பிட்றேங்க. நல்ல ஃபுட்டாக இருக்குது, அஃபோர்டபுள் ரேட்டாக இருக்குது. நாங்கள் இங்கே பிஜியில் தான் ஸ்டே பண்ணுறோம். அப்போ நாங்கள் இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேவரட் ஃபுட்டு? இங்கே ஃபிஷ் நல்லாயிருக்கும், ப்ரான்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரான்ஸ் கறி 50 rupees தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ரான் சொல்லும்போது அப்படியே டேஸ்ட் ரொம்ப ப்ரான் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். அதுதான் வேறு என்னென்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? உங்களோட ஃபிஷ் ஃப்ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு? குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் ஐ மீன் குவாலிட்டி நல்லா இருக்கு, குவான்டிட்டி நிறையா இருக்கு. குவாலிட்டி இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. ஒரு பார்சல் லைக் we buy one parcel, we can have it with 2 people. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இங்கே எவ்வளோ நாளாக வரீங்க? ஃபுட்டு எப்படி சார்? இங்கே நான் ஒரு 1.5 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரெகுலராக. ஃபுட் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலாக நான்வெஜ்ஜில் இவங்க அளவுக்கு இந்த சர்க்கிளில் வேறு யாரும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்வாங்க. ப்ளஸ் இது வந்து ஹோட்டல் ஃபுட்டாட்டம் இருக்காது, வீட்டு ஃபுட்டாட்டம் இருக்கும். எறா அந்த மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்து வந்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எறாவும் பிடிக்கும், மீனும் பிடிக்கும். ரெண்டுமே சீ ஃபுட்ஸ் நல்லா ரொம்ப பிடிக்கும். மற்ற எல்லா ஐட்டமும் இங்கே நல்லா இருக்கும். ரெகுலராக எப்படி சார்? டெய்லி வருவீங்களா? டெய்லி மதியத்தில் இங்கே வந்து சாப்பிடுவோம். வீட்டிலேருந்து லஞ்சு? இல்லை, நான் ஊர் வந்து வெளியூர். நான் இங்கே ஸ்டே பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ நான் இது அடிஷ்னலாக சாப்பிடும் போது இந்த மதியம் டைமில் இங்கே வந்து சாப்பிடுவேன். இங்கே தான் வர்றதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எதாவது காரணம் இருக்கா சார்? டேஸ்ட்டுன்றதால இங்கே வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹோம் ஃபுட்டாக இருக்கும், வீட்டு சாப்பாடாட்டம் இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் தென் எந்த ஒரு இந்த ப்ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே ஒன்றும் கலக்கல மாட்டாங்க. நீங்கள் நல்லா அந்த மேக்ஸிமம் எல்லாமே மசாலாலாம் சூப்பராக இருக்கும். வீட்டு எப்படி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து இங்கே தருவோம். அதெல்லாம் இங்கே ஒன்றா இருக்காது. பார்த்தா எப்படி தெரியுதுங்க, ஹெல்த்தியாக இருக்க போல இருக்குல்ல. இங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதனால தான் இங்கே வந்து சாப்பிடுவோம். என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ்? ப்ரைஸ் அங்கே நாமினலாக தான் இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது, ஒரு மினிமம் தான் ப்ரைஸ் எல்லாம். இறாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாவில் இறா கிடக்கும். 50 ரூபாவில் இறா கிடச்சிடும். மீனும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், 30-40 rupees அந்த ரேஞ்சில் மீன் வந்துடும். குவாலிட்டி டேஸ்ட்னா இந்த சர்க்கிளில் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோன்னா பார்த்துங்க, டேஸ்ட் இருக்கிறதா இங்கே வரும். ஆமாம், கண்டிப்பாக. ஹலோ மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சது. ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வரவங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான் தான் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஆக்சுவலாக அதுதான் இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது போல. ஆக்சுவலாக 50 rupees அவங்க ஃப்ரான் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த நீங்கள் சாம்பார் அதெல்லாம் வாங்கவே தேவை, அந்த ஃப்ரான் தொக்கோட நீங்கள் போட்டு சாப்பிட்டாலே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்போது இங்கே அது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஈசிஆர் சைடில் வந்து இவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்குறது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் ஈஸியாகனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நம்ம கேள்விப்படுவோம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுமாதிரியுமே ஃபுட்டுமே ஐ மீன் ரைஸ் வந்து அன்லிமிட்டட் 70 ரூபா வந்து சாப்பிட்றதுக்கு, பார்சல் வந்து 80 rupees. நீங்கள் ஈஸியாக சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். எப்பயும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.